வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டீசன்ட் பாய். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டோரி. அண்ட் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என்ன எல்லாருமே ப்ரொஃபஸர் ஸ்டோரி போடுங்க, ப்ரொஃபஸர் ஸ்டோரி போடுங்கன்னு கேட்டே இருக்கீங்க. அதில் என்ன இருக்குது? அதையும் நான் தான் பார்க்குறேன். எனக்கு சரியாக ப்ரொஃபஸர் ஸ்டோரி வருமா என்னன்னு தெரில. பட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொக்களே லைவில் என்ன எல்லோரும் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்க. அதுலேயே ஒருத்தி இருக்கா. ஸோ அவளாம் என்னை டிஎம்லலாம் எடுத்து ஷேடோ போட்டே ஆகணும்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவளுக்காண்டி தான் இந்த ஃபெப் 3 யாருக்கெல்லாம் பர்த்டேவோ ஹாப்பி பர்த்டே டு மை பொக்கலே. லைஃப் லாங் முழுக்க என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ தயவுசெய்து எனக்கு டிஎம்மோ ஒரு கமெண்ட்டோ பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். ரிக்வெஸ்டட் ஸ்டோரி நாட் அலவுடு நான் போடுவேன். அது உங்களுக்கு நேம் சொல்லி கூட நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? என்ஜாய் த வீடியோ. இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக 2K அடிக்க முடியும். ஓகேவா? வாங்க போகலாம் ஸ்டோரிக்குள்ளே. டேங்க, இந்த ஏலின் உனக்கு கால் பண்ணானா? நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கே போனா அவன்? இன்னும் காலேஜுக்கு வராமல் இருக்கான். ஐயோ, அப்போ யார்கிட்ட இந்த நாய் அடி வாங்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. விளாட்ரியா? அவனாச்சும் யார்கிட்டயாச்சும் அடி வாங்குறதாவது வாய்ப்பே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ டீசன்ட் பாய்ஸ், உங்களுக்கு ஏலியன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? ஏலியனா? அந்த நாயத்தை நான் தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அவர் இப்போ எங்கே இருப்பார்? தெரிஞ்சா நாங்கள் ஏன் சொல்ல மாட்டோம். ஆமாம், நீ இதுக்காண்டி அவனை தேடிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை, இங்கிட்ட அழகான பொண்ணெல்லாம் அந்த அசிங்க முஞ்சியெல்லாம் தேடக்கூடாதே. எதுக்குமா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷார்ப்பு தான் அப்படியே கீழே எகிரி குதிக்கிறான். எதே அசிங்கமான முஞ்சியா அடிங்க. என்னம்மா டபக்குன்னு பொண்ணு வயசுல இருந்து ஆம்பளை தொண்டைக்கு மாறிட்டா? டேய் ஷார்ப்பு பரம்புக்கே, என்னம்மா என்ன தெரிலண்ணா யாருன்னு டேவங்கமே அப்படியே குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அவனும் அப்படியே கீழே இறங்கி அப்படியே சுற்றி பார்க்குறா ஒரு ரவுண்டு. ஏய் நீ நீ பார்க்க அப்படியே என் ஃப்ரெண்டு ஏலியன் மாதிரியே இருக்க. டே ஏலியனு நீயா அப்படின்னு சொல்ல. ஸோ ஏலியன் தான் அப்படியே முறைக்கிறான். ஏண்டா நாயே, நீயே ரோட்டில் விழுந்த தாறு உருண்ட மாதிரி தான் இருப்ப. இதில் என்னையவே நீ கலாய்க்கிறியா? பொண்ணுக்கிட்ட போட்டோன்னே நல்லா பால் மாடு பசுவை பற்ற மாதிரி வேனு வர. ஏலியன்னு மச்சான் நீயா? உன் அளவுக்கு யாராச்சும் இங்கே இருக்க முடியுமா? கட்டியவே கிடையாது. நான் சும்மா நீ தான் எனக்கு தெரியும், அதனால தான் சும்மா கலாச்சி விட்டேன். என்ன போய் சந்தேகப்படுற பத்தியா அப்படின்னு சொல்ல. ஏன் பேச மாட்ட? உன்னை கொன்னா தாண்டா சரி ஒரு அடிக்க வர. டேங் தான் அப்படியே தடுக்கிறான். அடிச்சு நிறுத்துங்கடா. எதுக்காண்டிடா நீ இந்த மாதிரி வேஷம் போட்டுட்ருக்க? அதானே, அதனடா இந்த கெட்டப்பு, இதை வச்சு என்ன பண்ண போற? முட்டா பசங்களா, இது கூட தெரிய மாட்டேன்றது. இந்த கெட்டப்பில் தான் நான் போய் என் ஆளை கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். எதை கம்ப்ரெஸ் பண்ண போறியா? டேய் பைத்தியக்கார நாயே, அது இம்ப்ரெஸ்டா. ஏதோ ஒன்று எனக்கு என்ன தோந்தா அதான் நான் பண்ணுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போற? இது கெட்டே சரியான கேள்வி. என் ஆள் பேர் என்ன? அது பேர் ஏதோ லில்லியோ பல்லியோ என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, மறந்துட்டேன். ஒன்றா வச்சிருக்க, 2-3 வச்சு சுற்றிட்டு இருக்க, எனக்கு எப்படி தெரியும்? தேங்க என்ன தப்பாக சொல்லிட்டு இருக்க? நான் சொல்கிறேன் மச்சான், அவ பேர் லல்லி. என் ஆள் பேர் லல்லி. என் மாமனாரு கிள்ளி, என் மாமியாரு கிள்ளி, எகிரி குதிப்பேன் துள்ளி. அப்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்கன்னா வேற என்ன, அவங்க அப்பா எனக்கு கொல்லி. போடா ராட்சச பல்லி. டேய் நான் போறேன் போங்கடா. ஏய் இங்க பாரு ஏலியன், என்ன வா கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்குன்னு இப்படி போய் பொம்பளை பிள்ளை கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்க. வாடா. ஏய் என்ன, நான் போவேண்டா. அதான் இன்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எங்களுக்கு பஸ் நைட் வேற. இல்லை புரியல, ஃபர்ஸ்ட் நைட்டா? அதான்டா முதல்ல அப்படியே போய் பார்க்க போகிறோம், அதை சொன்னேன். உன்னெல்லாம் நம்ப மாட்டேன். டேங்கே என்ன நம்பு, அதான் உனக்கு இந்த பெரிய வேலை. இந்த இருக்கானே ஷார்ப்பு, அவனெல்லாம் நம்பவே நம்பாத. இங்கே பாருங்க, சொல்ல முடியாது, 2 பேரும் கிளாஸ்க்கு வாங்கடா. அடே என்னன்னு ரொம்ப மாதிரி கெட்டப் போட்டு வந்திருக்கேன், அவகிட்ட போகாமல் எப்படி இருக்க முடியும்? அதுக்கென்ற பொம்பளை கெட்டப்லாம் போட்டு வர மச்சான். அவங்க அப்பே சந்தேகப்படுற கேஸு, அதுதான் லேடி கெட்டப்பில் உள்ளே போய் அப்படியே பள்ளி மாதிரி பதுங்கி எல்லாத்தையும் முடிச்சிடுவேன்.
டே ஏலியனா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் நீ சங்கு கிட்ட என்னை இப்படி விட்டுட்டு போறியா? அங்கே ஏலியன் தான். எதே ப்ரொஃபஸரா? அவர் வேறு இருக்காரோ? ஆனால் டேய், யாருக்கிட்டனாலும் சண்டை போடலாம். தக்காளி அவன் ப்ரொஃபஸர்ரா, அவன்கிட்ட போய் என்ன சண்டை போட சொல்கிற? அவன் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஆனால் அவன் தான் எனக்கு லவ் டார்ச்சருன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கானே. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவனை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணியே ஆகணும். இந்த பாரு மச்சான், இவ்வளோ நாள் படுத்துக்கிட்ட, இவ்வளோ ஒரு 3 வருஷம் தானே, அதையும் சேர்த்து போகிறதுக்க. எது இங்கே பாரு ஏலியன், உன்னையும் ஷார்ப்பையும் அப்படியே போட்டு புதைச்சிடுவேன். இந்த பாரு மச்சான், நான் அதான் சொல்கிறேன், உண்மையிலே தூக்கி போட்டு புதைச்சிரு. உன்னைக்கு ஏதாச்சும் போய் கேட்க போய் அந்த மனுஷங்கிட்ட போய் நின்றா படிப்பு சம்மந்தப்பட்டமாக கொஸ்டின் கேட்குறான். அத்தாடி முடியுமா? ஏலியன் அப்படியே அரண்டடிச்சு ஓடிடுவேன்னு. இதுக்கு மேலே தங்காது மச்சான் பாடி. அச்சா கூட பரவாயில்ல, அந்த மனுஷன் கொஸ்டின் கேட்டு சாவடிக்கிறாரு. முடியவே முடியாது மச்சான். ஏலியன் ஹெல்ப் பண்ண மாட்டேல? டே ஷார்ட், என்ன நீ ஹெல்ப் பண்ணுவியா இல்லை மாட்டியா? சொல்லிட்டேல்ல, ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ண சொல்ல? ஃப்ரெண்டாக போயிட்டு 2 பேரும் உயிர் நண்பர்கள், என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏலியன் மூவ் ஆக போக அவங்க அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன, நானும் ரொம்ப பொறுமையாக கூப்பிட்டு பார்த்தேன், நீ வரலை. இன்னும் என்னை கொலைக்காரனா மாற்றிடாத மச்சான். என் ஆளை பக்கம் போகணும் மச்சான். இப்போ கொஞ்ச நேரத்தில் உன் ஆளுக்கு உனக்கு பிரேக்கப்பே பண்ணி விட்டுருவேன். எப்படி வசதி? சந்தோஷம். 5 நிமிஷம் டைம் கொடு, கெட்டப்பா கழிச்சிட்டு வரேன். டேய் ஏலியன், உன்னை நான் நம்ப மாட்டேன். நான் உன் கூடயே வரேன். ரெஸ்ட் ரூம்க்கு இதுக்கடா கூட வர? இங்கே அங்கே இருக்க ஜன்னலில் எகிரி குதிக்கிறதுக்கா? டே ஷார்ப்பு, அவன் பின்னாடி போ, நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கேன். அவன் டோருக்குள்ளே நீயும் போய் அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் நீயே பண்ணி விடு. எதே இவனுக்கா? இவனை அரை குறைய பார்த்து என் கண்ணு கிட்ட போகிறதுக்கா? போடா போ, நான் என்ன கண்ணை கட்டிக்கிட்டா கொன்னுருவேன் ஷார்ப்பு. சரி விடே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே 3 பேருமே அங்கே ரெஸ்ட் ரூம் தான் போகிறாங்க. டேய் என்ன சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே அனுப்புகிறவனே. டேய் நம்புடா, கதவை கூட திறந்து வைக்கிறேன், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே விடாத. அதெல்லாம் முடியாது, நீங்கள் 2 பேருமே உள்ளுக்குள்ளே போங்க. இதுக்கு நீ ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் என்னையும் அவனையும் உள்ள தூக்கி போட்டிருக்கலாம்டா. எதுக்குடா இப்படி பச்சை இப்படி பகலில் மாமா வேலை பார்க்குற? ஏய் ஷார்ப்பா, ஏலியன் போங்க. டேய் மச்சான் அப்படின்னு சொல்ல டேங்க அப்படியே காண்டாகி 2 பேர்த்தையும் அடிச்சு உள்ளே திணிச்சு விட்றான். ஏலியன் என்னம்மா ஆக்ட் பண்ணுறான்? இவன் தான் ஷார்ப்பை தூக்கிட்டு என்னையே அவனே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஆடாடான்னு சொன்னான். உடனே இவன் மேலே எம்பிட்டு பழி போடுறான் பாரு. ஷார்ப்பை வெறுப்பேற்றுறதுக்காண்டி என்னெல்லாம் நாய் பண்ணிகிட்ருக்குது. தோ, அதுக்கு நான் வேறு ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கு. சங்கடி சாக்கில் இன்னையவே பகலில் மாமா வேலை பாருன்னு சொல்கிறான். இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கான். என்னடா ஷாம்பு யூஸ் பண்ணுறா? ஆள் அப்படியே உன் பக்கத்துலேயே இருக்க வைக்குதா? ஏதா நீயா? நீயா இல்லை ப்ரொஃபஸர் ஜங்கு ப்ரொஃபஸர். எப்போ ஓகே சொல்லுவா? இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸரே, இந்த மாதிரி சும்மா என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேனே, எனக்கு ஒன்றை சுத்தமாக பிடிக்கல. உனக்கு இல்லை உங்களை. ஓ, லவ்வையும் சொல்லிட்டு மரியாதை எதிர்பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மரியாதை கேட்காமே வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்களே, அப்போ எதுக்காண்டி உங்களுக்கு மரியாதை வேறு கொடுக்கணுமா? இப்போ நல்லா வருதே, போங்க வாங்க. ஜங்குக்கு அப்படி அவங்க பக்கத்தில் வரான். இங்கே பாருங்க, ரெஸ்ட் ரூமில் யாருமே இல்லை, தெரிஞ்சு தான் உள்ள வந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்காங்க, இப்போதைக்கு வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே இருந்து லாக் பண்ணி விட்டுடுறான். ஐயோ ப்ரொஃபஸரே, எதுக்கே லாக் பண்ண அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ண போக ஜங்குக்கு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறா. கரெக்டாக டைம் ஜங்குக்கு ஒரு ஜஸ்ட்டில் அப்படியே ஒரு இடி இடிக்க. அப்பா, நல்லா பஞ்சே வந்து என் மேலே மோதுற மாதிரி இருக்கேடா, நல்லா பண்ணுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே டேமோட கண்ணு 2 அப்படியே ஒரு கையில் பிடிச்சிக்கிறான். இங்கே பாருங்க, கண்ணத்தை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கையை அப்படியே தட்டி விட்டுடுறான். கண்ணத்தை பிடிச்ச
தப்பு தான். வேறதை பிடிக்கவா? ஆ கை கையை சொன்னேன். நல்லா சாஃப்டாக இருக்கு. எங்க கூட காட்ட அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அவனோட கையை அப்படியே பிடிச்ச அவனோட கணத்தில் அப்படியே வைக்கிறான். பார்த்தியா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இங்க பாருங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா டீசெண்டாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா? காலேஜோட ப்ரொஃபஸர் நீங்கள் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடந்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? அதான் நான் கேட்குறேன், ஏன்னோ கம்ப்ளைண்ட்டே பண்ணாமல் இருக்கா? அதுக்கு காரணம் நிறையா பேத்துக்கு அவங்கள இங்கே பிடிச்சிருக்கு. அவங்க என் காலில் வந்து விழுந்தாங்க, தயவு செய்து கம்ப்ளைண்ட் பண்ணிடாதேன்னு. அதனால தான், இல்லாட்டினா எப்போவோ பண்ணியிருப்பேன். நீ அவ்வளோ நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவங்க அப்படியே ஒரு வால் அப்படியே பின் பண்ணி நிற்கிறான். ஜங்குக்கும் அப்படியே ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். இந்த ரோஸ் கலர் லிப்ஸு சிரிக்கிறப்போ பா அவ்வளோ பெருசாக இருக்குது. எது கொடுத்தாலும் உள்ள போகுமோ? இல்லை புரியல. இல்லைடா, பனானா, ஆப்பிள், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவியா? அதுக்கு கேட்டேன். நீங்கள் எதை சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் அதுக்கு புரியலன்னு சொன்னால் என்னை விட்டு தள்ளி போங்க. ஏலினே, அந்த ப்ரொஃபஸரு அங்கே டேங்கின்னு மூவ் பண்ணிகிட்ருக்காரு. கதை வேறு திறக்க முடியல. தெரியுதுடா தெரியுது. இல்லைன்னு யார் சொன்னா? ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸை கழட்டணும், ஹெல்ப் பண்ணுறியா? ஏன்னா நான் இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? கையே இருக்குல்ல, கழட்டி தலை. அவன் தான் சொன்னான்னா நீயும் இதுக்கூட என்ன இழுத்துட்டு வந்துட்ட? அதெல்லாம் இதுக்கு தான் கேட்டுட்ருக்க. ஹெல்ப் பண்ணுறதே உனக்கு பண்ணுறதை விட அங்கே டேங்க்கு பண்ணணும். அவன் தான் பாவம் நிறைய ஆபத்தில் மாட்டிகிட்ருக்கா. ப்ரொஃபஸர் கிட்ட மாட்டி அவன் என்ன கஷ்டப்பட்டுட்ருக்கானோ. இப்போ நம்ம மட்டும் ப்ரொஃபஸர் போன பிறகு கதவை திறந்துட்டு போகணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அவன் நம்மளை அசிங்கமாக கேட்பான். உங்கள் அப்பா வந்து கதவை திறந்து விடுவார். வெளியே இருந்து பூட்டிருக்காடா, உள்ளே இருந்து பூட்டலை. ஆமாம்ல, அப்போ நம்ம இங்கே தான் இருக்க போகிறோமா 1/2 மணி நேரத்துக்கு? கண்டிப்பாக ப்ரொஃபஸர் இப்போதைக்கு டேங்க விட மாட்டார். அங்கே ரெஸ்ட் ரூமோட கதவே உள்ளே இருந்தால் தப்பல் போட்டு வந்திருப்பார். அச்சோ, அப்போது 1/2 மணி நேரம் ரொமான்ஸ் நமக்கு. ஏன்னா அவங்களுக்குடா அங்கே ப்ரொஃபஸருக்கு மட்டும்தான்டா ரொமான்ஸு. டேங்க்கு அது டென்ஷனு. தெரியுது, எதுவும் பண்ண முடியாதே. எனக்கும் எதுவும் பண்ண முடியாது தான். டேட்டையும் எவ்வளோ தட்டி கேட்டுட்ருக்கேன். எனக்கு கேமராவில் அழகான விஷயத்த ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன தான் இங்கே நான் ப்ரொஃபஸராக இருந்தாலும் எனக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ எனக்கு ஒரு மாடலாக இருக்கலாமே. அழகான மாடலாக இருக்கா, ஹெல்ப் பண்ணுறதா? முடியாத. நான் அப்போ சொன்னது தான் இப்போவும். நான் எதுக்காண்டி உங்களுக்கு நான் மாடலாக இருக்கணும்? சரி, அதுக்கு தான் கேட்டேன். என்னோடய புருஷன் ஆயிக்கன்னு. அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ற, இதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ற. ஏய் ரோஸ் மில்க்கு, பேசுகிறப்ப என்னை பார்த்து பேசு. உன்னை பார்த்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்டா, நல்லா தெரியும். அதனால தான் உன்னை பார்க்கவே மாட்டேன். சும்மா பாருன்ற. முடியாது. நீ பார்க்கலனா வேறு எங்கேயும் தர முடியாதா? சொல்லு. அழகான இந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸ், இது நல்லா இருக்கா? ஐயோ ப்ரொஃபஸரே, இந்த பார்த்துருச்சு இந்த பண்ணுக்கணும். இப்போ எனக்கு நீ இப்பெல்லாம் பண்ணுறப்போ உன்னை அடித்து சாகடிக்கணும்னு தோணுது. ஓய்ரா, என்னன்னாலும் பண்ணலாம். அச்சா, இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிப்ப. அப்போ தெரியும் ஏன் தான் இந்த டேங்க லவ் பண்ணேன்னு ஃபீல் பண்ண வைப்பேன். ஐயோ ரோஸ் மில்க்கு, நான் இப்போ வரையும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்டா. ஏண்டா உன்னை லவ் பண்ணோன்னு. ஆனால் விட்டுட்டு மட்டும் போக மாட்டேன்னு இந்த ஜான் ஜங்குக்கு. இந்த ரோஸ் மில்க்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் டேஸ்ட் பக்கம் விட மாட்டேன்.
ஜங்குக் பாக்கெட்ல இருந்து ஃபோன் அடிக்கிறான். ஹேய் ரோஸ் மில்க், அப்படியே ரைட் சைட் டர்ன் பண்ண. ரைட் சைடா? டக்குன்னு டர்ன் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். என்ன கேட்காம எதுக்காண்டி பிக்சர் எடுத்த? எதுக்குடா ஒன்று கேட்கணும்? நீதான் என்னோடதான் இருக்கே, அப்போ ஒன்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது ப்ரொஃபஸரே, இங்கே இந்த கிம் டாங் ஆசைப்படணும். ஆசைப்பட வைக்கிறேன்டா. ஒரு நாள் இந்த ஜான் ஜங்குக் தான் வேணும்னு சொல்லி வந்து நிற்ப. ஹேய் ரோஸ் மில்க், ஏய் இல்ல கேட்டியா? கேட்டேன்டா, ஏதோ இச்சீச்சன் சவுண்ட் கேட்குது. அதான் அதுவா இருக்குமோ? இருக்குமோ? வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை கிஸ் பண்ணிருப்பா. அதோ யாருக்கிட்டையும் நான் என்னோட லிப்ஸை கொடுத்ததே கிடையாது. ஆனா நீ என்னோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்ட. அதான் எம்பிட்டு டேஸ்டாக இருக்குதா? லிப்ஸை பண்ணதுக்கே எனக்கு ஏறுன்னு ஏறுதா. அடுத்தும் பண்ணால் நல்லா இருக்கும் பிள்ளைய, வரியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கிட்டக்க வர டேங்க விட்டா போதுன்னு குடுன்னு ஓடி போயிடுறான் கதவை திறந்து. ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஐயா ப்ரொஃபஸர் ஐயா, தயவு செய்து கதவு மட்டும் திறந்து விட்டு போயிடுங்க ஐயா, அங்கே டேங்க ஓடிட்டான்னு தெரியுது, இங்கே நாங்கள் இன்னும் ஓடவே ஆரம்பிக்கல, தயவு செய்து திறந்து விட்டு போங்க, கிளாஸ் டைம் வேறு ஆரம்பிச்சிருச்சு ஐயா ப்ரொஃபஸர் ஐயா அப்படின்னு சொல்லி அங்கே ஏலியனும் ஷார்ப்பும் அப்படியே கதவை தட்டிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்கே ஜங்குக்கு அப்படியே கதவை திறந்து விட்டு அவன் வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே கிளாஸ்குள்ளே தான் என்ட்ராகிறான். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே எல்லோரும் அப்படியே வாயை ஜொல்லு விட்டு பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் ஜங்குக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வந்துட்டுருப்பான். நல்ல ஒரு பிளாக் கலரில் நல்ல டைட்டான ஒரு ஷர்ட் போட்டிருப்பான். 2 ஷர்ட் பட்டன் அப்படியே கழட்டி விட்டு செம்ம ரவுடி மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே உள்ளே என்ட்ராவான். டேங்க அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இவன் உண்மையிலே ப்ரொஃபஸர் தானா? காலேஜுக்கு வர மாதிரியா வந்துட்டுருக்கான்? எல்லா ப்ரொஃபஸரும் எப்படி இருக்காங்க, ஆனால் இந்த மென்டல் பையன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? என் ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அப்படியே அவனோட லிப்ஸ் அப்படியே டச் பண்ணுறான். ஏப்பா ரோஸ் மில்கே, என்ன சொன்னா? இல்லை டேங்கேன்னு சொன்னேன். என்னடா ஓவராக கிண்டல் பண்ணுறீங்களா? கிண்டலா? அட பாவி, அங்கே ரெஸ்ட் ரூமில் கதவை சாத்தி விட்டு போனியே, அந்த கதவை திறக்கணும்னு மனசு வந்துச்சாடா? அதான் மறந்துட்டான். எப்படி அங்கே இச்சா கொடுக்குறப்பெல்லாம் அப்போல்லாம் உனக்கு இது தோணல? இங்கே பாரு, அதை ஞாபகப்படுத்தாதடா. ஏன் மனசுலாம் ஒரு மாதிரி குள்ளுன்னு இருக்கா? எனக்கு அப்படியே எரியுது. ஏய் ஏலியன் சும்மா இருறா. டேம் உண்மையிலே அவரை எங்கே கொடுத்தாரு? அது லிப்ஸ்லையா? ஷார்ப்பு வேற சவுண்டாக கத்திடுறான். கிளாஸே அப்படியே திரும்பி பார்க்குது. ஜங்குக்கு அதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கான். அதான் மன்னிச்சிருங்க, சத்தம் போட்டு சொல்லிட்டேன். ஸோ அங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிருது. ப்ரொஃபஸர், நீங்கள் அப்போது அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணீங்களா? எதை கேட்குறாங்க பாரு. ஏய் அதெல்லாம் தெரிஞ்ச நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பொத்திட்டு அமைதியாக உட்காருங்க. ஸோ உங்கள் ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். மேபி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஃபோட்டோ மட்டும்தான் நாங்கள் ரெஸ்ட் ரூமில் எடுத்தோம். கிஸ் எல்லாம் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படி தானே ரோஸ் மில்க்? ஐ மீன் டேம். ஃபோட்டோவா? எங்கள் ஃபோட்டோ காட்டுங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே குடுகுடுன்னு போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படியே பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டுருக்கான். டேய் இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். இவனை இப்படி இருக்கிறனால தான் அவன் என்கிட்ட ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கான். உங்கள் அப்பாங்கிட்ட சொல்ல வேண்டியதை நம்பிச்சான். அங்கே மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் என்னை காலேஜுக்கே விட மாட்டார். அப்புறம் உங்களை பார்க்குறதுமே ரொம்ப கஷ்டம். அதனால தான். அதான் காரணமா மச்சான்?
என்ன ஏலியன் வேற என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ உனக்கும் ப்ரொஃபஸருக்கும் லவ் ட்ராக் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஷார்ப், சிவன் உனக்கு கண்டிப்பாக வேணுமா? எனக்கு வேண்டாம், நீ கொன்னுரு. அப்போ சரி, இன்னைக்கு இந்த ஃப்ரெண்டு நமக்கு தேவையில்ல. எதுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு? சரி விடு, அவள் தான் உன்னை லவ் பண்ணுற, நீ அவளை லவ் பண்ணல. வாயை மூடிட்டு அமைதியாயிரும். சரி விடு, இப்போ என்ன பண்ணுன்ற? அவனை நம்ம கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணும். நம்ம இல்லை நீ, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். அங்கே பாரு, அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கால. ஜங்குக் சார் அங்கே பாரு, ஓவராக ரொமான்டிக்காக பார்க்குறாரு. அங்கே இது எல்லாமே அங்கே டேங்கோட காதுக்குமே உழுகுது. அவனுக்கு இது கேட்குறப்போ செம்ம காண்டாகுது. இது வேற என்ன மச்சா, ரொமான்டிக் லுக்காமே. பொத்திட்டு உட்காந்துற. ஐயோ என்ன அசிங்கப்படுத்துறானே. ஐயோ ப்ரொஃபஸர், இப்போ நீங்கள் காலேஜுக்கு கிளாஸ் எடுக்க தானே வந்திருக்கீங்க? நான் உன்னை பார்க்குறதுக்கு, லவ் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் இன்னும் ஒரு மாடல் பிக்சர் தேவைப்படுது. ஹரியா படுத்துறானே. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜங்குக்கை ஏற்றி விட்டுட்ருக்கானுங்க. சார் சார் அங்கே பாருங்க, அவன் ஷை ஆகுறான். எனக்கு என்னமோ அது தெரியலையே, மூஞ்சியெல்லாம் சவப்பாக வருது. கோவமோ? இல்லை சார், வெக்கமாக தான் இருக்கும். இருக்காதா? அனுபவிக்கிறது யாரு? ஜான்ஜங்குக்காச்சே. சரி சரி, ஓவராக இந்த கதையை கேட்காதீங்க. லெசன் நடத்துகிறவங்க வாங்க, போயெல்லாம் அவங்கவுங்க ப்ளேஸில் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, அச்சோ இவர் டக்குன்னு கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு தானே நம்ம இந்த மாதிரி பாடுபட்டோம். திரும்பவும் இந்த மாதிரியா? ஐயோ டேங், நீ திரும்ப நம்ம ஜங்குக் ப்ரொஃபஸருக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க, டேங் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஸோ பிள்ளைகள்லாம் அப்படியே சைலண்ட்டாகி அவங்க ப்ளேஸில் போய் அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸோ டேங் வந்து ஜங்குக்கை எந்த மாதிரி பழி வாங்கலான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்கான். ஸோ அங்கே ஜங்குக் பார்த்தா அவனும் லெசன் எடுத்துக்கிட்டே அவன் கண்ணு ஃபுல்லாக அங்கே டேங் மேலே தான் இருக்குது. அப்படியே அவன் என்னெல்லாம் பண்ணுறானோ ஒவ்வொரு அசைவையும் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே அவன் மட்டும் இல்லை, அங்கே கிளாஸே வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்றத நோட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் அங்கே இருக்க காலேஜில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஜங்குக்கு வந்து டேங்க லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே டேங் தான் ஓகே சொல்லாமல் இருக்கான். ஜங்குக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவன் எல்லாத்துக்கூடயும் ஜாலியாக பேசுவான். ஆனால் நம்ம டேங்கிட்ட மட்டும் ஒரு மார்க்கமாகவே பேசி சுற்றிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறத விட அவனுக்கு இந்த கேமராவில் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது அதெல்லாமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளாஸ் முடிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேங், ஏலியன், ஷார்ப்பு இவங்க 3 பேருமே ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஒரு பக்கெட்டில் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறாங்க. மச்சா, கண்டிப்பாக இந்த தண்ணியை நம்ம ஜங்கு ப்ரொஃபஸர் மேலே ஊற்றியே ஆகணுமா? ஊற்றியே ஆகணும். அப்போ சரி, அவர் குளிப்பாட்டுறது அவர் வீட்டில் குளிக்க மாட்டார், காலேஜில் தான் குளிப்பாட்டணும் உனக்கு ஆசை. சரி ரைட்டு. அங்கே ஷார்ப்பு தான் அப்படியே ஏலியனே பார்த்துட்ருக்கான். ஏண்டா, எனக்கு என்னமோ எங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இல்லை, ப்ரொஃபஸருக்கு தான் நீ ஓவராக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி தானே டேம்? ஆமாம், எனக்குமே அப்படி தான் தோணுது சம்டைம்ஸ். என்ன பண்ணுறது, ஒரு வேலை இருக்குமோ? ஏய் ஏலியனா, அப்படியாடா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? நான் அப்படி பண்ணுவேண்ணா? மச்சான்டா, அந்த ஒரு துரோகத்தை என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். மச்சான், யாரோ கதை திறக்கிற சவுண்டு கேட்குதே. 3 பேர் கையிலையுமே பக்கெட்டில் தண்ணி இருந்திருக்கோம். ஸ்டாஃப் ரூம்ஸ்க்கு உள்ளே தான் ஒன்றெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஸ்டாஃப் ரூம்க்குள்ளே யாருமே இல்லை. ஸோ கதவை திறக்க நம்ம ஜங்குக் தான். அவன் வந்த உடனே டேங்கும் ஷார்ப்பும் அப்படியே தண்ணியை தூக்கி ஊற்றிடுறாங்க. ஸோ ஜங்குக்கோட ஷர்ட்டு அவன் ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சிட்றான். என்ன வாட்டர் வாஷா? ஐயோ சார், நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஏலியன் தான் அங்கே ஜங்குக் மேலே திரும்ப தண்ணியை ஊற்றிட்டு அவன் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஷார்ப்போ அப்படியே பின்னாடியே ஓடி போகிறான். சோட்டு அங்கே ஓடி போகலான்னு போகிறப்போ ஜங்குக் அப்படியே கையை பிடிச்சிடுறான். ஏய் ரோஸ் மில்க்கு நதுத்த வாட்டர் இருக்கு. ஸோ ஸ்ட்ராபெரியும் ஒரு ஒயிட் மில்க்கும் சேர்ந்தா ரோஸ் மில்க் ரெடி ஆயிரும். ரெடி பண்ணலாமா? உனக்கு மூளை இல்லைன்றதை அப்பப்போ நிரூபிக்கிற பற்றியா? ஸ்ட்ராபெரி சேர்ந்துச்சுன்னா அது ஸ்ட்ராபெரி மில்கெல்லாம்
ரொம்ப அவசியம். அதை அடித்தா ரோஸ் கலரில் இருக்கும்ல, அப்போ அது ரோஸ் மில்க் தானே. சுத்த வேஸ்ட் நீ. இப்போது உனக்கு புரிஞ்சது இதான். நான் எந்த விதத்தில் சொன்னேன்னு உனக்கு புரியல, அப்படித்தானே? எனக்கு எதுவும் புரியல. அப்புறம் என்னடா என்ன ப்ரொஃபஸரான்ற மாதிரியே கொஷினும் பார்வையும் இருக்குது. நான் வேணா புரிய வைக்கட்டுமா? ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட ஹெட்டை நல்லா ஷேக் பண்ணுறான். ஸோ வாட்டர் எல்லாமே அங்கே டேங் மேலேயும் படுது. அவனோட ஹேரில் இருக்க ட்ராப்ஸஸ் எல்லாமே. ஏய், எதுக்கு இப்போ நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? என் மேலேயே தண்ணி படுது. ஏண்டா இங்கே நானே குளிச்சிருக்கேன், உன் மேலே தண்ணி படுறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ? நல்லா இருக்கே, தண்ணி பட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே டேங்க ஹக் பண்ணிக்கிறான். ஏய் ப்ரொஃபஸர், என்னை விடு. என்னோட ட்ரெஸ்ஸு எனக்கு அடுத்து எதுவுமே இல்லை போடுறதுக்கு. எனக்கு மட்டும் இங்கே என்ன போடுறதுக்கு நிறையாவா இருக்குதா? 2 பேரும் வேணும் ட்ரெஸ்ஸை காய வைக்கலாமே, தப்பு இல்லை. எங்கே காய வைக்க சொல்கிற? அதெல்லாம் முடியாது, ஃபோன் கூட சான்ஸே கிடையாது. இப்போ ஏன் ட்ரெஸ்ஸை ஈரமாக்கிட்டல, என்னை விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். ஸோ ஆனால் ஜங்குக்கு அப்படியே விடவே இல்லை, நல்லா டைட் பண்ணி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேருமே ரெஸ்ட் ரூமில் தான் இருக்காங்க. சரி கழட்ட. என்ன ட்ரெஸ்ஸை கழட்டேன்டா? நான் இப்படியே காய வச்சுக்கிறேன், அது காஞ்சிரும். சரி அப்போ நான் கழட்டுட்டா? கழட்டிக்கா, எனக்கு என்ன வந்துச்சு? சரி அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போ அப்படி உன்னோட ஷர்ட் எல்லாத்தையும் கழட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ டேங் அதை பார்த்த உடனே டபக்குன்னு டர்ன் பண்ணிடுறான். எதுக்கு இப்போ டர்ன் பண்ணுறா? உனக்கு தான் என்னை பார்த்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையே, அப்போது நீ டர்ன் பண்ணலாமே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எனக்கு உன்னை பார்த்து என்ன ஆக போகுது, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போவே ஸோ மிரர் சைட் தான் டேங் அப்படியே டர்ன் பண்ணியிருப்பான். அவனோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டாக ஆகுது. ஜங்குக்கு அப்படியே டேங் பின்னாடி வந்து நின்றுக்கிறான். அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். அங்கே பாரு, உன் ஃபேஸா ஒரு மாதிரி ரோஸ் மில்காக இருக்கா? நான் எதனால் உன்னை அப்படி கூப்பிட்றேன்னு உனக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல டேங் இப்போ அப்படி மிரரை பார்க்குறான். ஸோ அந்த அளவுக்கு டேங் ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்கான் அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக. எங்கே பாரு, என்னோட ஃபேஸ் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இப்போது நீ இந்த ஷர்ட்டை கழட்டுறனாலையும் என்னை பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணுறனாலையும் இது எதுவுமே இல்லை. ஃபுல்லுங்க மரியாதையா என்னை விட்டுறியா? எனக்கு விடணும்னு ஆசை தான். அது இல்லை, கையடா. ஷர்ட்டை எதுக்கு கழட்டுறா? ஈரமாக இருந்தா ஜலதோஷம் பிடிச்சிக்கிறோம். ப்ரொஃபஸரோட வாக்கு கழட்டிட்டு பார்ப்போம். என் பர்மிஷனோட தான் என் ஷர்ட் மேலே அப்படியெல்லாம் கை வச்சு கழட்டிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறா. வேணான்னு சொன்னாலும் என் ஷர்ட்டை நீ கழட்ட தானே போகிற? கழட்டிட்டேனே, இதுக்கு மேலே கழட்டுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ ரோஸ் மில்க்கு முகம் மட்டும்தான் நினச்சேன் நல்லா அப்படி இருக்குன்னு. பாடி ரோஸ் கலரில் இருக்கேடா. ஜங்குக்கு அப்படி டேங்கோட பாடியில் தான் கை வைக்கிறான். ஏய் கையடா அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுறான். ஏண்டா எதுக்காண்டி இப்படி நோட்டு தள்ளி போயிட்டுருக்க? உனக்கு ஏன் என்ன பிடிக்கல? ஏன்னா நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சரி என்ன பண்ண பிடிக்கும்னு சொல்ல, அதே பண்ணுறேன். அப்போ உனக்கு அது பிடிக்கல? என்ன இப்படி கேட்டான்? அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். என்னென்ன குவாலிஃபிகேஷன்? சச்சவங்க பேசிக்கிட்டே இன்னும் அப்படி அவங்களோட பாடி அப்படி டச் பண்ணிகிட்டே இருக்கான். ஏண்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்கியா? கையை தான் சாஃப்டாக இருக்குன்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா டோட்டல் பாடி சாஃப்டாக இருக்கடா ரோஸ் மில்க்கு. கீழே அந்த பேண்ட்டா இங்கே பாருங்க, இதுதான் முதல் ரூல்ஸு. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியே இருந்தால்
என்ன பண்ணுறது, இப்படியேவா இருக்கிறது? சாரி, இதை என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அப்போது நானும் உங்களை லவ் பண்ண தயாராகவும் இல்லை. நீ என்ன லவ் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லையே. ஏன் வெறுக்கிறேன்னு தான் கேட்டேன். இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு தான் கேட்டேன். லவ் பண்ணுன்னு வாய் வரலையே எனக்கு. உனக்கு தோணுதா என்ன அப்படின்னு சொல்லி டேங்க அப்படியே ஜங்க கூட ஃபேஸ் பார்க்குற மாதிரி வைக்கிறான். என்ன அந்த மாதிரி சொல்ல வரல, டங்க்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. டங்க்கு இந்த மாதிரிலாம் ஸ்லிப் ஆகுமா தெரியலையே. ஏய் ரோஸ் மில்க்கு, என்ன லவ் பண்ணுறியா? பிடிச்சிருக்கா? இந்த பாடியை பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கா? ஷை ஆகுறியா? உன் கண்ணு ஏன் கண்ணை பார்க்க மாட்டேங்குது? உன்னோட லிப்ஸு கூட நடுக்கத்தோடையே பேசுது. ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ற, கை கால் அசையுது. ரொம்ப 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 ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்க போல. அட்ராக்ட் ஆகுறியா? ஏய் என்ன பாடுறா அப்படின்னு சொல்ல அவங்க இப்போ அப்படியே ஸ்டெடியானுன்ட்டு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி என் முன்னாடி யாருமே வந்து நின்றது கிடையாது. அப்புறம் என்னை யாருமே ஃபஸ்ட்டு என்னோடய லிப்ஸில் கிஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் பண்ணதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா? என்ன மாதிரி ஆயிடுச்சா? ஜங்குக்கு அப்படி டிவங்க பக்கத்தில் வரான். இங்கே பாரு, நீ திரும்ப கிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பர்றா, கிஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் பக்கத்தில் வரலையே. உனக்கு தோணுதா? ப்ரொஃபஸர் ஜங்காக் டேங்கோட கையை பேக் சைடில் பிடிச்சிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயும் எங்கேயும் மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்த டேங் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். ஸோ ஜங்குக்கு கொடுக்குற கிஸ்ஸை அப்படியே வாங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவனும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் அவன் ரியலைஸ் ஆகி கையை அப்படியே தட்டி விட்டு ஜங்குக்கு எப்படி பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ப்ரொஃபஸர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? போதும் நிப்பாட்டுங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்புறம் யார்கிட்ட பேக் கிஸ் பண்ணா? எனக்கு நீங்கள் என்ன டெம்த் ஏற்றுனீங்க, அதனால தான் நான் பண்ணேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மேலே லவ் இல்லை. நீங்கள் என்ன டெம்ட் ஏற்றுனால நான் உங்களுக்கு அதை கொடுத்தேன், அவ்வளோதான். இது எப்படி சொல்லிக்கலாமா? சரி, இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்க அப்படி அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். லவ் இருக்கா? வாயை திறந்து சொல்லவா மாட்டேன்றா? அவங்க உனக்கு என்னடா ஆச்சு? எதுக்கானே நீ அவனை பேக் கிஸ்லாம் பண்ண? அந்த ப்ரொஃபஸரை உனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அவன் தான் கிஸ் கொடுக்குறானா? நீ யார் பைத்தியம் மாதிரி பேக் கிஸ்லாம் கொடுக்க சொன்னான்? இப்போ அந்த பைத்தியம் லூஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நான் என்ன தான் பண்ணுவேன்? ஸோ அப்படியே அந்த டே கட் ஆகுதா. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க வந்து காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஸோ அவங்க ஜங்குக்கு தான் ஏலியன்கிட்டையும் ஷார்ப்புக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஜங் அப்படியே மிரள்றான். இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சின்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. எதுவும் சச்ச அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி டேங் தான் இப்போ அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். டேய் என்னடா ஆச்சு? ஸோ ஜங்குக்காங்க டேங்க கண்டுக்கவே இல்லை. என்னடா இதை அங்கே கொடுத்துறான், சரியா? பத்திரம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி ஜங்கு கோட்டுக்கு போகிறான். டெய்லின்னு என்னடா அது? அதுவா லவ் லெட்ரு. லவ் லெட்ரு தான் ஒன்று குறைச்சா, அது கூட கிழிச்சு போடா. எதே கிழிச்சு பண்ணுமா? நீ என்னத்தை கிழிச்சு போடுறா? எனக்கு தானே வந்துச்சா? யார் சொன்னா? ஒன்றுக்கு இல்லை. அப்புறம் யாருக்கா? அது நம்ம ப்ரொஃபஸரு இன்னொரு டீச்சருக்கு கரெக்ட் பண்ண லெட்டர் போட்டிருக்காரு. என்ன? ஆண்டா, அவருக்கு நீ தான் அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, அதனால தான் அவர் அடுத்த பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? ஆமாம், அது என்ன இருக்கே, நீ தான் வேணான்னு சொல்லிட்டு இதில் ஒன்றுமே இல்லை. அவர் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் எதுக்கான தான் லெட்டர் வாங்கினீங்க? அவர் உன்கிட்ட தான் கொடுக்க சொன்னார். என்கிட்ட கொடுக்க சொன்னாரா? எதுக்கு? ஆமாம், அவருக்கு நீ கிடைக்கல. ஸோ அவரை விட பெட்டரான ஒரு பொண்ணை அவர் தேடிட்டாராம். ஸோ அந்த பொண்ணை எப்படினாலும் நீ தான் கரெக்ட் பண்ணி கொடுக்கணுமா?
ஒன்று அவர் மறக்கணுமா, அதனால அந்த பொண்ணுக்கிட்ட போகணுமா. இது என்ன மறக்கிறதுக்கு என்கிட்டே ஐடியா கேட்டு அதில் நான் வேறு அவனுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேறு கொடுக்கணுமா. ஷார்ப் அப்படியே அங்கே பார்க்குறான். ஆமாம், எதுக்காண்டி நீ டென்ஷன் ஆகுறா? உனக்கு தான் ப்ரொஃபஸரை பிடிக்காதே, அப்புறம் ஏன் அவர் வேறு பொண்ணை பார்த்தா உனக்கு கோவம் வருது? ஏன்னா கோவமா? கோவம்லாம் இல்லை, நான் வேறு ரிவெஞ்ச் எடுக்கணுமா? எதுக்காண்டி? ஆமாம், என் பர்மிஷன் இல்லாமல் என்னை கிஸ் பண்ணாரா, என்னை டச் பண்ணார்ல, அப்புறம் அவரை நான் சும்மா விடுவேனா? அதெல்லாம் முடியாது. நான் அவரை ரிவெஞ்ச் எடுக்க தான் போகிறேன். என்கிட்ட தானே கொடுத்து எல்லாத்தையும் பண்ண சொன்னார். பண்ணுறேன், சிறப்பாக பண்ணுறேன். குட்ரா அந்த லெட்டரை. எந்த டீச்சருக்கு அவன் அப்படி லெட்டர் எழுதியிருக்கான்? அவங்க அப்படியே வாங்கி அதை பார்க்குறான். அன்புல்ல ஷக்கிமாவா? அது யாரா ஷக்கிமா? அதான்டா, நம்ம எல்லாத்துக்கும் அந்த மேமை ரொம்ப பிடிக்கும். ஷக்கிலா மேமா? அதைத்தான் இவன் ரொம்ப ஸ்வீட்டாக வேற போட்டிருக்கானா? போவி போய. டேய் மச்சான், அப்படிலாம் கிடையாதுடா. ஷக்கிலா மேமை அவங்க பேர் சொல்லி கூப்பிட்றத விட ஷக்கிமா அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதான் ஜங்குக் ப்ரொஃபஸரே அப்படி எழுதியிருக்காரு. வேற என்ன எழுதியிருக்காரு படி. இது ஒன்று பிடிச்சதுக்கு எனக்கு ஏறுதா, ஃபுல்லாக பிடிச்சா காண்டாகுது. சே, அதெல்லாம் முடியாது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அவங்க அந்த லெட்டர் அப்படியே கிழிச்சு போட்டுடுறான். நான் எழுதுறேன். லெட்டர்னா எப்படி எழுதணும்னு கையால் என்னவா வேலை வாங்குற அப்படின்னு சொல்லி டயாங் தான் இப்போது கொஞ்சம் டபுள் மீனிங்காகவும் அவங்களுக்கு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரியும் ரொம்ப இதாக வச்சா அவன் எழுதி விட்டுடுறான். ஸோ இப்போது டயாங் வந்து வேகமாக போய் மேம், உங்களுக்கு ஜங்குக் ப்ரொஃபஸர் இது கொடுக்க சொன்னார். எந்த ஜங்குக் ப்ரொஃபஸரானோ? ஐயடா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா? மேம், அவர் உங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காரு. லவ் லெட்டரா? ஆடடா, என் குருவாக இருப்பா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கூடாதா அப்படின்னு சொல்லி அங்கே ஷக்கிலா அம்மாவும் அப்படியே வாங்கி படிக்குது. ஏண்டா இதா எவ்வளோ டபுள் மீனிங். അവർക്ക് മേലെ ഒരു ഇഷ്ടപ്പെരിയുണ്ടോ? ഞാൻ പോയി അവരെ കാണും. அடி சேச்சி சீக்கிரமோ. மேம், அவங்க அவங்கள தப்பாலாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா? ஏட தேவம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கிற பர்சனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது தெரிஞ்ச நல்ல விதமாக கூட எழுதிருப்பேனே. அப்போ பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போல். கடவுளே, சே, இது சொதப்புதே. தேவம், ஜங்குக் ப்ரொஃபஸர் எവിടെ உண்டோ? எனக்கு தெரியாது. அட பின்னே காணும். அங்கே அவட உண்டு. எவடா? அவடா. அவங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து நடந்து வரான். இவன் இதுக்காண்டி இப்போ வரான். தப்பான டைமிங்கில் கரெக்டாக வந்துட்டுருக்கான். அட ஜங்குக் ப்ரொஃபஸர், இந்த லெட்டர் நீங்கள் தான் தந்தீங்களா? யா, தந்தேன். சின்ன ஏன் என்கிட்ட கொடுக்கல? அது பரவாயில்ல, எனக்கு இது ரொம்ப இஷ்டமானும். சேம், ஐ எம் ஆல்சோ லவ் யூ. சீரியஸ்லி, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஏண்டா ப்ரொஃபஸரே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஜங்குக் அப்படியே அங்கே ஷக்கிமாவோட கை அப்படியே பிடிச்சிக்கிறான். நிஜமாவா? இதை நான் எதிர்பார்க்கலையே. எனக்கு ஏற்ற பாரு, நீ அதான் இருக்கா. ஓ என்னமோ ஏன் என்னமோ ஒரே மாதிரி இருக்கா. ஐயடா ப்ரொஃபஸரே, ஐ வாண்ட் டு ஷைன் நவ். அங்கிட்டே அவங்க இது பார்க்க அப்படியே பொத்திக்கிட்டு வந்துட்டுருக்குது. அவன் அப்படியே கோவத்தில் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ ஜங்குக் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். அவன் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டா. தேங்க்யூ ஸோ மச் சக்கிமா. என்ன ப்ரொஃபஸரே, ஃபன் ஆகிட்டுண்டோ? ஃபன்னு தான். இவனை இப்படி காண்டேற்றி பார்க்குறத, டெம்ட் ஏற்றுறதா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவம் டேயாங், சீக்கிரமாக அவனுக்கு உண்மையை சொல்ல. பண்ணலாம் தான்,
அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சா? ரொம்ப டபுள் மீனிங்கானு. ஒரு மார்க்கமாயும் உண்டு எழுதியது. ஆஹா, கொடுங்க பார்க்க. ஆ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா? எனக்கு லஞ்சு வாங்கி தருமோ? லஞ்சு தானே ஷக்கிமா, உனக்கு இல்லாததா? வா வா ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. சொட்டு அவங்க அப்படியே கிளாஸில் தான் வந்து உட்காடுறான். செம்ம காண்டோட அங்கே ஏலியன் தான் பார்க்குறான். என்ன மச்சான் ஒரே காண்டா இருக்கிற மாதிரி இருக்க? காண்டில் எனக்கு கோவமா என்னத்துக்கு? அந்த ஷக்கிமா இருக்காளே அவன் ஒரு பொறும்போக்கு, இதில் இந்த ஜங்குக்கு இருக்கானே அவன் ஒரு எனக்கு அப்படியே வாயில் நல்லா வருது. 2 பேரும் கண்ணு முன்னாடி கொஞ்சல்ஸை போட்டுட்ருக்கானுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு முன்னாடி இப்படி பண்ணுறாங்க. ஜங்குக்கா உண்மையில நான் சும்மா விட மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். டே எதுக்கிட்ட அவங்க அப்பா கால் பண்ணுற? ஜங்குக்கா ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு. ஆள் வச்சு அடிக்க பிரியா என்னத்துக்கு? என்ன காண்டியத்தினால ரிவஞ்சன் சொன்னல, நான் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக கொடுக்கலான்னு நினச்சேன். சின்ன வெறியேற்றுற அளவுக்கு அவன் காண்டியத்திட்டான். இவனை ஆள் வச்சு அடிக்காமல் நான் விடவே மாட்டேன். ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படி ஷக்கிமாவோடைய கையை பிடிச்சி கிளாஸ் ரூம்குள்ளே தான் இழுத்துட்டு வரான். ஆல் மை ஸ்டூடெண்ட் எல்லோரும் கவனிங்க, இதுதான் என்னோட லவ்வர். 2 பேருமே கமிட்டட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் பார்லர் போய் குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டே இன்னும் டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் போயிட்டு வரோம், ஓகேவா? வரட்டா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவங்க ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாகிறாங்க. என்ன ஏதாச்சும் பண்ணாலும் என்ன ஏதாச்சும் பற்றி நியூஸ் வந்தாலும் சேம் இதே ஹாப்பி. அப்புறம் இந்த பொம்பளையை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுறப்பையும் சேம் அதே ஹாப்பியா? என்னடா ஏலியன் இது? மச்சான் இங்கே ஜங்குக் ஹாப்பியாக இருக்காருன்னு தான் மேட்ரு. அவர் யார் கூட இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி தான்டா. போன கெட்டவங்க ஒன்னாங்கட்டி ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லி திட்ட எந்திரிக்க போக, ஸோ ஜங்குக்கு வந்து ஷக்கிலா அம்மா தூக்கிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படியே டென்ஷனாகி ஸ்டூடெண்ட்ஸை தான் கத்திட்டுருக்கான். என்கிட்ட வரப்போ எல்லாரும் அப்படியே என்ன வந்து எப்போ லவ் ஓகே சொல்வேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ஷக்கிலா மேம் பார்த்தோன்னே அவங்க சைடு சாய ஆரம்பிச்சிட்டிங்களா? அட டேம், உனக்கு தான் அவரை பிடிக்கலையே, நாங்களும் எவ்வளோ நாள் தான் ஃபோர்ஸ் பண்ண, அதனால தான் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி ஜங்குக்கு இப்போ போன இடத்துக்கு நிறைய அடியாட்களை அமுச்சு விட்டுடுறான். ஏய் எலியனு ஷார்ப்பு வரீங்களா? அங்கே அவங்க ப்ரொஃபஸர் இப்போ அடி வாங்க போகிறாரு, அதை உட்காந்து நான் பார்க்க போகிறேன். வரீங்களா? வரலையா? நான் மச்சா சொல்லிட்டா கண்டிப்பாக வரோம். வா அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? சொல்லிட்டு அவங்க ஏலியன் ஷார்ப் அப்படியே எல்லாருமே காரில் தான் ஜங்குக்கை பார்க்குறதுக்காண்டி போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஜங்குக்கு அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு சாமாட்டி அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அங்கே ஷக்கிமா தான் அப்படியே ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இந்த சண்டே எல்லாத்தையும் பேனு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. பத்தியா நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்க. என்ன நீ சொன்ன மாதிரி நடந்துட்டுருக்கு? இப்போது ப்ரொஃபஸர் இவங்களை அடித்தா ப்ரொஃபஸரை தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போவாங்க. ப்ரொஃபஸருக்கு ஆபத்தில் அப்படின்னு சொல்ல அங்கே டயாங்கும் ஷார்ப்போ அப்படியே எயிலினை தான் முறைக்கிறாங்க. என்னாச்சு? ஏண்டா என்ன இதுக்கு முறைக்கிறீங்க? ப்ரொஃபஸர் எனக்கு பிடிக்கும் தான். உண்மையை சொல்ல நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஃபுல்லாத்தையும் பேசுகிற. அதான் சொல்லிட்டேனே எனக்கு அவர் பிடிக்கும். அது அவரை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஜங்குக் தான் எல்லாத்தையும் அப்படியே அடித்து போட்டு டயாங் முன்னாடி போய் நிற்கிறான். ஓய் ரோஸ்மில்க்கு, என்ன வேறு பொண்ணை லவ் பண்ணதுக்கு நீ கொடுக்குற கிஃப்டா? உனக்கு இதெல்லாம் பத்தாதுடா. சரி, நான் வேறு பொண்ணை லவ் பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு காண்டாகுதா. எதனாலனா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? இது பிடிக்கலன்னு சொன்னா இப்போ பிடிக்குதுன்னு சொல்கிறா, நாளைக்கு திரும்ப பிடிக்கலன்னு சொல்லுவியா? அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. எனக்கா உன்னை பிடிக்கும் ப்ரொஃபஸர். என்ன இப்போ நீ வேறு பொண்ணு கூட இருக்கிறது தான் எனக்கு காண்டாகுதா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? என்ன தானடா லவ் பண்ண? அது என்னடா அவ ஒரு ஆளுன்னு அவகிட்ட போகிற? அதான் 2 பேரும் டெஸ்ட்டும் ஒன்றா இருக்காமே.
ஆஹா, அப்படியா? சரிடா, வச்சுக்க, அவளே வச்சுக்க, போய் அவகிட்ட போய் குடும்பம் நடத்த அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிடுறான். ஜங்குக்கு ஒரே சிரிப்பாக வந்துட்டு இருக்குது. டேய் ஏலியனு ஷார்ப்பு, ஐயா ப்ரொஃபஸர் ஐயா, நீ ஷக்கிமா எல்லாரும் ஆட்டோ பிடிச்சி போயிருங்க. நான் அங்கே காரில் பிக்கப் பண்ணி மேட்ரு பண்ணி அவனை நாளைக்கு கூட்டு வரேன். இதே மேட்ரா? அதே தான். போ கிளம்பு கிளம்பு. ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே காரை எடுத்துகிட்டு அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஏய் ரோஸ்மில்க்கு, காரில் ஏற. நான் எதுக்கடா ஏறணும்? அதெல்லாம் முடியாது. இப்போ மட்டும் நீ காரில் ஏறலாம். கார் அப்படியே டேர்ன் பண்ணி ஷக்கிமா கிட்ட போயிடுவேன். அவங்க இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணி ஜங்குக்கு தான் முறைக்கிறான். என்ன சொன்னா? எங்கே போவ? ஷக்கிமா அவகிட்ட போயிடுவேன். போவியா? கண்டிப்பாக. இப்போ நீ வரலண்ணா. அவங்க இப்போ அப்படியே அங்கே டிரைவர் சீட்டோட கதவையே திறந்து ஜங்குக்கு மேலே அப்படியே ஏறி உட்காந்துக்கிறான். அவனோட ஃபேஸ் பார்த்த மாதிரி. என்னடா சொன்னா? திரும்ப சொல்ல. டாவா ப்ரொஃபஸர் ஆச்சு மயிராச்சு தக்காளி. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இங்கே நாட்டு கட்ட மாதிரி இங்கே நான் இருக்கேன். உனக்கு உங்கள் ஷக்கிலோ விட்டப்பட மாதிரி உனக்கு அவளை கேட்குதாடா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? யோ ப்ரொஃபஸரே, என்கிட்ட வந்து என்னை பார்த்துட்டேல, எதுக்காண்டிடா சும்மா அவகிட்ட போய் சுரண்டிட்டு இருந்தா? வெறுப்பத்துறதுக்கா? ஓ அந்தளவுக்கு ஒரு கிஸ்ஸு ஹக்கு, என் உடம்பு தொட்டு பாயாசம் ரோஸ் மில்க்கு ரசகுல்லான்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணுவானா? வேணான்னு கொஞ்ச நேரம் ஒதுங்கி போனா அப்படியே உங்க தாவி குதிச்சு போறியோ? உனக்கு தானா இந்த மாதிரி உன்னோட இடுப்பில் கை வச்சாலும் சரி, அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி பேசினாலும் உனக்கு பிடிக்காது. அதான் அவங்களோட கேரக்டருக்கு பிடிக்காதா? ஆனால் நீ பண்ணா அந்த கேரக்டரே மொத்தமாக மறைஞ்சு போயிடுது. உங்ககிட்ட இருக்கிறப்போ புதுசாக இருக்கேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு. டேம் அது பண்ண மாட்டான். ஆனால் உன்னோட லவ்வராக இருந்து பார்த்தா அதெல்லாம் பண்ணணும். எனக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும்னு தோணுது. இப்போ கூட நீ என்னோட பர்மிஷனை எல்லாமே நான் தொட்டுட்ருக்க. நான் என்னையே மீறி உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்ருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு புரியலடா. இதுக்கு பேர் தான் காதல்னு சொல்லுவாங்க. என்ன நான் உன்னை லவ் பண்ணுறதா? உன்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அது லவ்வாக இருக்குன்றியா? வேறு எப்படி இருக்குன்னு நினைக்கிறா? இன்னும் உன்கிட்ட ரொம்ப டீப்பாக க்ளோஸாக உன்னை பக்கத்தில் இழுத்துட்ருக்கேன். வெறுக்கிற ஒரு பையன், எனிமீஸாக இருக்கிற ஒரு பையன் இன்னத்துக்கு நீ இவ்வளோ பக்கத்தில் உட்கார வச்சிருப்பியா, தொட விட்டுருப்பியா அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே அமைதியாக இருக்கா. அப்போ நான் சரி, யோ ப்ரொஃபஸரே, ஐ லவ் யூ. பார்த்தியா, கொஞ்சம் உண்மையாக சொன்னால் போதும் அப்படி எக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏண்டா இப்போ இந்த உண்மை வாயிலேருந்து வெளியே வரணும்னு காத்துட்டு இருந்தேன். சும்மாவே ஏறுவேன். இதில் நீ என்னோட லவ்வர் வேறா சொல்லவா வேணும்? ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே காலேஜில் தான் ஜங்குக்கு தான் அவங்க மெசேஜ் பண்ணுறான். ஹேய் ரோஸ்மில்க்கு, லைப்ரரி வா. யாருமே இல்லை. எப்போ வா? வாடான்னு சொன்னேன். சரியான கிளாஸ், உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். லைப்ரரி இப்போ நீ வர. ஏலியன் ஷார்ப் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ணா. ஸோ அவங்க ஏலியனும் ஷார்ப் அப்படியே கை பிடிச்சின்னு உட்காந்துட்ருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க? லவ்வு பார்த்தா தெரில. எப்போடா? அந்த பைட்டிங்ஸ் அப்போ தான் நேற்று தான் நடந்துச்சு. சொல்லவே இல்லை. அதெல்லாம் அப்படித்தான் மச்சான். நான் அவன்கிட்ட ஒரு மாதிரி பேச, அவனுக்கும் அந்த மாதிரி இருக்க, அது ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடைச்சி இப்போ நான் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போகணும். பா எப்படி வலிஞ்சு போடா.
லவ் செட் ஆன பிறகு எப்படிலாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படித்தான் மச்சான். சரி விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நானும் யாரை கூட்டிட்டு தனியாக ரொமான்ஸ் பண்ண தான் போனோம். வாங்க 3 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். என்ன ஏலியன், அதுக்குன்னு இப்படியா? காலேஜ்லாம் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? இங்கே நான் பண்ணுறது தான் எல்லாம். அது என்னடா ரொமான்ஸ் கிமான்ஸ்னு படா அப்படின்னு சொல்லி ஏலியனும் டயாங் ஷார்ப்பாக அப்படியே 3 பேரும் பதுங்கி கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து அடுத்த செகண்ட் டயாங் அப்படியே சிட்டாக பறந்து குடுன்னு ஓடி போகிறான். சரிச்சலாம், அவன் தனியாக போயிட்டான், நம்ம தனியாக போகலாமா அப்படின்னு சொல்லி ஷார்ப் இழுத்துட்டு அவன் போயிடுறான். ஸோ அவங்க டயாங் தான் லைப்ரரியில் அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே பெஞ்சு மேலே ஏறி உட்காந்துட்ருக்கான். ஐயோ ப்ரொஃபஸரே, ஏன் இப்படி பண்ணுறா? மூச்சு வாங்குது தெரியுமா? எவ்வளோ வேகமாக ஓடி வந்தேன், இதுக்கு டைம்லாம் சொல்கிறா. இவாடா சட்டையாங்க அப்படி சங்கு கூட 2 காலுக்கு நடுவில் போய் எப்படி நின்றுக்கிறான். ஒரு சொட்டிங்காக இருக்கா. ஓடி வந்தா இருக்காதா? அதான் ரோஸ் மில்க்குன்றது அப்படி இருக்கடா. எங்க பாரு, இதுக்கு அந்த கூப்பிட்டியா ப்ரொஃபஸரு? வேறதுக்கா? ஆனால் இது மட்டும் போதுமா? அன்றைக்கி காட்டில் நல்லா சிறப்பாக பண்ணா கிஸ்ஸோட என்ன அனுப்ப போறியா? ஒரு வழி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? ஒன்றையிலேவா? அதெல்லாம் பல டேஸாக அப்படி தான் இருக்கா. ஒன்று பார்த்ததுல இருந்தா என்னையா பண்ணா இப்படி திருட்டு பார்வை மாதிரி முழிச்சு என்னை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறல. டீசெண்டான ஃபேஸை வச்சுட்டு ஒரு உலகத்தை ஏமாத்திட்டுருக்கா. ஆனால் உங்ககிட்ட பழகி பார்த்தா தானே தெரியுதா நீ எப்படிப்பட்ட பர்சன்னா. சரி, ரொம்ப புகழாதா. மாடலுக்கு ஃபோட்டோ ஷூட்டு கேட்டுட்டு இருந்தேனே, எப்படா என்கிட்ட வருவா? இப்போ கூட தான் இருக்கேன். ஆனால் உனக்கு தெரியாமல் நிறைய தட்டி ஒன்றா வீடியோ எடுத்திருக்கேன் தெரியுமா? தெரியுமே. அது தெரிஞ்சனால தான் அப்பப்போ க்யூட்டாக அழகாக ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஓஹோ, அப்போ தெரிஞ்செல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ரொஃபஸரே, ஸ்டார்டிங் ஒன்று பிடிக்காம தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமும் சரி ரொம்ப பிடிக்காம இருந்துச்சு. ஆனால் என்னமோ தெரியல ப்ரொஃபஸரே, இப்படி எதுவுமே தெரியாத இந்த மூஞ்சியும் நல்லா திருட்டு முழிக்கிற இந்த பார்வை, யார் வந்தாலும் அடிச்சு தூக்குற இந்த பாடி, என்ன ஷையாக்கிற வைக்கிற உன்னோட வாய்ஸும் சரி, உன்னோட ஒவ்வொரு டச்சும் எனக்கு ஒரு விதமான ஃபீல் கொடுக்குறதும் சரி, உன்னோட ஸ்டைலும் சரி, உன்னோட ட்ரெஸ் காஸ்டியூமும் சரி, நீ பேசுகிற விதமும் சரி, ஒரு விதமான ஒரு மயக்கத்துக்குள்ளே எனக்கு கொண்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் என் பின்னாடி அலையிறப்போ அது எனக்கு எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா? சொல்ல அதான் மொத்தமாக அவங்ககிட்ட விழுந்துட்டேன். ஸோ ஜங்குக்கு அப்படி டேங்கையே பார்த்துட்டே இருக்கான். ஓ, எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கியா? இன்னும் ரசிச்சுக்கிட்டே போகலான்டா. அப்படிப்பட்ட பர்சன் நீ. டேங் இங்கே வர சொன்னது காரணமே கேமரா இருக்கா, ஃபோட்டோ ஷூட் பண்ண ரெடியாக இருக்கியா? எங்கே வா, லைப்ரரியிலையா? வேறுங்க, நீ எங்கே இருந்தாலும் அழகு தாண்டா அந்த இடமே. ஐயோ ப்ரொஃபஸரே, சொல்ல மறந்துட்டேன். ஓ, ஃப்ளாட்டிங் திறமையிலேயே எல்லாத்தையும் கவுக்கிறல்ல. சரி வா, எடுக்கலாமா? சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டேங் தான் ஜங்குக்கு மேலே அப்படியே 2 கையும் போட்டுக்கிறான். என்ன தனியாக எடுக்க சொன்னேன். அது சரி, ஒரு ரொமான்ஸ், ஒரு கிஸ், ஒரு மேட்டர் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் தான், ஆனால் நிறையா ஹிக்கி மார்க்ஸ்லாம் இருக்குமே, அது கஷ்டம். ஸோ அதான் இப்போ சொல்கிறேன், ஃபார் த டே என் ரோஸ் மில்க்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஜங்குக் தான் டேங்கை கூப்பிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஸோ அங்கே அவங்க சும்மா இல்லை, ஜங்குக்கு டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி விதமான போஸ்ட்லலாம் கொடுத்துட்ருக்கா. ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணுறது என்ன, அவனோட லிப்ஸை பைட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்குமே ஒரு மாதிரி செம்ம டெம்ட் ஆகிட்டுருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல, கேமரா அப்படியே தூக்கி போட்டு டேங்க அப்படியே போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப டெம்ட் பண்ணுறா. என்ன பண்ணுறதா, நான் கேட்குறப்பெல்லாம் தரமாட்டேன்றா, கேட்காதப்பெல்லாம் அள்ளி அள்ளி தரா. ஏண்டா உன்னை காய விட்டு பார்க்குறதா அம்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படி நான் காயப்பட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, மொத்தமாக சமாதானம் ஆயிரும். சரி சரி, இனிமேல் அப்படி நடக்காது. சரி ஓகே, இதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சு. ப்ரொஃபஸர் ஃபீல், காலேஜ் ஃபீல் இருக்குமான்னு தெரில, பட் ஆனால் நம்ம டேக்கோட மொமெண்ட்ஸ் தான் அங்கே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏலியன் ஷார்ப்பு அப்படின்றது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். இந்த ஏலியன்ற வேர்ட் இருக்குல்ல, அதை நான் நானாக ஓனால கண்டுபிடிக்கல, என் ஃப்ரெண்டோட ஸ்டோரியிலேருந்து அப்படியே திருடிட்டு வந்துட்டேன். அந்த ஏலியன்ற நேம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே மச்சான், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் என்னை ரொம்ப கேவலமாக கழுவி ஊற்றுனா, இப்படி திருடி பழக்கிறியே உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி, இல்லவே இல்லை மச்சான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அவள் ஒரு ஸ்டோரி வேறு போடுறா, அதையுமே திருடி வச்சுருக்கேன். அது அவகிட்ட சொல்லியே நான் திருடிட்டேன். ஸோ அவள் போட்டு முடித்த பிறகு நான் அதை டேக் கொஷனில் நான் கொடுக்கலான்ட்ருக்கேன். அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பொக்கலே. அதுக்கப்புறமா ஜஸ்ட் இமேஜின் நான் செகண்ட் சேனலில் நான் எஃப்எஃப் போட்டுட்ருக்கேன். அங்கே போய் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை வேகமாக போய் பண்ணிவிட்டு வந்துடுங்க, ஓகேவா? நல்லபடியாக இந்த ஸ்டோரியை முடிச்சு விட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் பாய். ரொம்ப நாள் கழிச்சு லாங்காக வேறு ஸ்டோரி போட்டிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியம். இவ்வளோ லாங்காலாம் நான் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கொடுக்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.